எஸ்டிஎஃப்ஐல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதாவது எவ்வளோ போன இயர்ல வந்து செலவு பண்ணோம், அதே மாதிரி எவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இயர்ல பார்த்துப்போம். இந்த இயர்ல பார்த்த வீடியோலயே ஒன்று ரெண்டு சொல்லாம விட்டுருப்பேன். அதை அப்படியே இதில் நம்ம வந்து கன்டினியூ பண்ணிட்டு அப்படியே வந்து சொல்கிறேன். அதே மாதிரி போன இயர்ல செலவு பண்ணும்போது எவ்வளோ வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். குறிப்பாக இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஸ்டார்டிங் டைமில் எப்படின்னா வந்து 10th முடிச்சுட்டு லாக்டவுன் டைம் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் எல்லாம் ஓப்பன் இருந்துச்சு, அங்கெல்லாம் ஒர்க்கெல்லாம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் நமக்கு வந்து நம்ம படித்த இதுக்கெல்லாம் வந்து லீவு, ஆன்லைன் கிளாஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு நடுவில் கேப்பில் சரி நம்ம ஒர்க் பண்ணலாம், நமக்கு அமௌண்ட் தேவைப்படுதுல. அதுங்க அப்போ வந்து எங்கிட்ட ஃபோன் இல்லை. அதுங்காட்டி அப்போ வந்து ஒர்க் பண்ணுற வீக்லி சேலரி கொடுப்பாங்க. அந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் உண்டியில் போட்டு வச்சுருவேன். ஏன்னா நான் பெருசாக செலவு பண்ண மாட்டேங்க. இந்த ஃபோன் இருக்குங்க, இந்த ஃபோன் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுத்து நான் வந்து வாங்குறேன். அதங்காட்டி இது 5 வருஷம் பக்கம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 5-6 வருஷம் பக்கம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. பில்லு கூட இன்னும் வச்சிருக்கேன். என்ன அந்த பில்லு மட்டும் கொஞ்சம் கம்ப்யூட்டர் பில்லுங்கிறங்காட்டி வந்து அதை லைட்டாக அழிஞ்சிருக்கும். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேர்த்து வச்சு ஃபோன் வாங்கி ஆகணும். ஏன்னா வந்து வீட்லேயே கேட்க முடியாது. அதங்காட்டி வந்து வீட்லேயும் நம்ம கஷ்டம் அப்படிங்கிறங்காட்டி வந்து சரி வீட்டில் நம்ம கேட்காமே வந்து நம்ம சொந்த காசில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த காசை சேர்த்து வச்சு வாங்கினேன். அதே மாதிரி பைக்கும் வாங்கியிருக்கணும். பட் ஆனால் வந்து அப்போ ஒர்க் போனங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரி சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். என்னன்னா வந்து அப்போந்தே வந்து நான் சேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயங்கரமாகவே பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 20K பக்கம் வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படி நிறைய செலவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபோன் வந்து இஎம்ஐயில் எடுத்தேன். அப்புறம் ஃபோனுக்கு அப்புறம் வந்து சரி பைக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கு அப்போ தான் வந்து சரி இதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் என்னென்னமோ பண்ணிட்டோம், ஏதோ பண்ணிட்டோம். அதுங்காட்டி சரி நம்ம ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்குக்கும் வந்தேன். அப்போ தான் அந்த டைமில் வந்து பைக் இல்லை. அந்த டைமில் நம்ம ட்ராவலும் பண்ணிட்டு இருந்தோம், யூடியூப்பும் ரன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்தோம். அப்படியே பைக் எடுத்ததுக்கப்புறம் மோட்டோலாக் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேவிங்ஸ்னு ஒன்று என்கிட்ட இல்லவே இல்லை. போன வருஷத்துல வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல தெய்வம் மாதிரி ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். அதாவது கோல்டு ஆப் தங்கமயில். அதை தான் வந்து இப்போ நான் சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டை பற்றியெல்லாம் நான் சொல்ல போகிறேன். அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் மாதிரி வந்து அவர் வந்து சொன்னார். இந்த மாதிரி நீ அவருக்கு தெரியும் நான் வந்து சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைக் இஎம்ஐ அப்புறம் வந்து சுத்தருக்கு தான் வந்து செலவு பண்ணுவேன். அதுக்கப்புறம் சேவிங்ஸ் அந்த மாதிரி வந்து பெருசாக நம்ம கிட்ட வந்து இருக்காது. அதங்காட்டி சரி நம்ம வந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் பக்கம் வந்து அந்த ஆப்பில் வந்து நம்ம போட்டு அமௌண்ட் வந்து நம்ம கட்டிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் தனித்தனியாக தான் அவங்க அக்கௌண்ட். அதாவது தங்கமயில் ஆப் வந்து சொல்லிடுற பொதுவாக வந்து தங்கமயில் ஆப் ஏத்துறீங்கன்னா ஏற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நேம் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் நாமினியில் வந்து உங்கள் அம்மா பேரோ அப்பா பேரோ, நமக்கு அப்பா இல்லாதங்காட்டி அம்மா நேம் வந்து போட்டு அம்மாவோட நம்பர் கொடுத்துட்டோம். அம்மாவோட மெயில் ஐடி இருந்தால் அதையும் கொடுத்துக்கலாம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுங்காட்டி வந்து மெயில் ஐடி நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் மாதம் எப்படின்னா நம்ம மாதம் 11 பேமெண்ட் கட்டியும் கோல்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி டெய்லியும் எப்படின்னா 11 மந்த்துக்கு வந்து டெய்லியும் 100 ரூபா போறனால போடலாம், இல்லை ஒரு வாரம் கழிச்சு 100 ரூபா போடலாம், போறனா போடலாம். அந்த மாதிரி உங்களோட சுச்சுவேஷன். இப்போ ஒவ்வொருத்தங்க வீக்லி சேலரி வாங்கலாம், ஒவ்வொருத்தங்க மந்த்லி சேலரி வாங்கலாம். அதை பேஸ் பண்ணி அந்த ஒரு ஸ்கீம் வந்து வச்சிருந்தாங்க. அதுங்காட்டி சரி நம்மளும் வந்து சரி ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஒரு பயம், ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நம்மளை ஸ்கேம் பண்ணிடுவாங்களோ அந்த ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த மாதிரி நானும் ஸ்டார்டிங்ல ரொம்ப பயந்தேன். திடீர்னு நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு என்ன பண்றது. சரி தங்கமயில் அப்படிங்கும்போது நான் அதை பத்தி இது பண்ணும்போது 65 பிராண்ட்ஸோ வந்து 65 பிராண்ட்ஸ் வந்து இருக்கு. அதங்காட்டி வந்து சரி இது உண்மையாக தான் இருக்கும், ரியலாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது அந்த அண்ணன்னு சொன்னாங்க இந்த மாதிரி நானும் எடுத்திருக்கேன்டா, அதுங்காட்டி நானும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 100 ருபீஸ் வந்து கட்டுறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் உங்களுக்கு சைடில் காட்டுறேன். அதுக்கப்புறம் 11 மந்த் அப்போனா தான் இப்போ February 24 வந்து நம்ம கோல்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே டேட் எல்லாமே கொடுத்துருவாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, என்ன எது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதுலேயே கொடுத்துருவாங்க. நான் வந்து சரி பிப்ரவரியில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு அண்ணா சொன்னாங்களே இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்போ வேணால் கோல்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி அங்கே போய் கேட்கும்போது எப்போ வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட நான் ஓப்பனாக வந்து எப்போவுமே எனக்கு போய் பேசி அந்த மாதிரியெல்லாம் பழக்கமே இல்லை. நான் எவ்வளோ சேர்த்திருந்தேன்னா வந்து ஒரு 18,000 ரூபா பக்கம் வந்து அதில் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ கிராம்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அதில் கம்மியான கிராம்ஸ் தான் சேர்த்திருந்தேன். அது போக
2 கிராமுக்கு வந்து கொஞ்சம் பத்தாம இருந்துச்சு. எப்படின்னா ஒரு 50 மில்லிகிராம் பத்தாம இருந்துச்சு. அதாவது நீங்க 11 மாசம் கழிச்சு எடுத்தீங்கன்னா அதுல ஃபண்டுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. இப்போ நீங்க ஒரு 2000 3000 பே பண்ணும்போது மில்லிகிராம் 5 மில்லிகிராம் 50 மில்லிகிராம் அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து 11 மாசம் கழிச்சு நீங்க எடுக்க போகும்போது தான் அந்த ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எமர்ஜென்சியா வந்து எடுக்கிறீங்கன்னா கோல்டா மட்டும்தான் எடுக்க முடியும், மணியா கிடைக்கவே கிடைக்காது. அதங்காட்டி கோல்டால அந்த 11 மாசத்துக்கு முன்னாடி எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த ஃபண்ட்ஸ் மில்லிகிராம் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் 2 கிராமுக்கு வந்து ஒரு எவ்வளவோ மில்லிகிராம் வந்து இதா இருந்துச்சு. நான் ஒன்று எடுக்க போனேன். பட் அந்த டைம்ல நம்ம கிட்ட பெருசா அமௌண்ட் இல்லை. 2 கிராம்ல ஒரு விஷயத்த வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அப்போ வந்து பெருசா நம்ம கிட்ட கையில காசு இல்லாதங்காட்டி இது போகும்போதே வந்து 5000 பக்கம் தான் வந்து. அதுக்கப்புறம் சேவிங்ஸ் கையில வந்து 5000 7000 என்னமோ கையில வச்சிருந்தேன். போன மந்த் வந்து போன மந்த் இல்லை, இந்த மந்த்ல தான் எடுக்க போனேன். ஒரு 3 வீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எடுத்து. இந்த மந்த்ல தான் எடுக்க போனேன். கோல்டு காயினா வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்த ஒரு 2 கிராம்ல, அது போக எக்ஸஸா வந்து அந்த மில்லிகிராம்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மில்லிகிராம்ஸ், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, செய்கூலி சேதாரம் அதெல்லாம் போமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா 3250 ரூபா பக்கம் எக்ஸஸாக வந்து கட்டினேன். இப்போ வந்து ஒரு 2 கிராம் வந்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக என்னோட காசில் வந்து ஒரு காயின் எடுக்க போகும்போது அது கையில் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷம். ஆனால் 2 கிராம் என்னென்னா ஒரு ரூபா காயின் மாதிரி இருந்துச்சுங்க. உண்மையை சொன்ன போனால் அவ்வளோ வெயிட் கூட இல்லை. 2 கிராம் எவ்வளோங்க வெயிட் இருக்கும். நான் கூட பெருசாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். அப்புறம் வந்து 2 கிராம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவிங் பண்ணி வச்சிருக்கோம். அதுவுமே வந்து இப்போ ஒரு வேற பக்கம் அது கொண்டு போய் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு வைக்கணும்ட்டு இல்லை, 2 கிராம்ஸ் நம்ம ஏதோ எமர்ஜென்சிக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்வெஸ்ட் பண்றதுக்குள்ள வரும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ தங்கத்தோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பு டவுன் அப்படி இப்படின்னு போய் எப்படியோ நான் ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ணும் போது ஏதோ வந்து 9900 10,000 ரூபா சம்திங் பக்கம் இருந்துச்சு. நான் வந்து எடுக்க போகும்போது டோட்டலாகவே 21,500 பக்கம் 2 கிராம் வச்சு எடுத்தேன். இப்போ நீங்க அந்த 2 கிராம் எடுக்கணும்னா 30 ரூபா பக்கம் கண்டிப்பா தேவைப்படும், 30,000 பக்கம். அதங்காட்டி எனக்கு வந்து அது கொஞ்சம் லாபம்ட்டு அப்படி சொல்லி தோணுச்சு. அதே மாதிரி இப்போ நீங்க இப்போ ரீசெண்டா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க தங்கமயில அந்த டிஜி கோல்டு. இப்போ வந்து வெள்ளிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. வெள்ளியிலையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு கேட்டா வந்து தங்கத்துக்கு அப்புறம் வெள்ளி தான் வந்து ஃபியூச்சர். அதங்காட்டி வெளியிலயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, தங்கத்திலயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்பவுமே வந்து ஒரு 4 கிராமுக்கு மேல எடுக்கிற மாதிரி பாத்துங்க. அப்போனா நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா கிடைக்கும். ஏன்னா வந்து 1 கிராமுக்கு 2 கிராமுக்கு நீங்க சேர்த்துனீங்கன்னா அது ஓரளவுக்கு பெனிஃபிட்டா இருக்காது. அதே மாதிரி வந்து நீங்க கோல்டா வந்து எடுக்க போகும்போது காயினா எடுத்தீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்து செய்கூலி சேதாரம் வந்து 3% தான் நினைக்கிறேன். நீங்க வந்து வேற ஏதோ ஒரு மோதிரமோ வேற ஏதோ ஒன்று எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12% மேலே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்காட்டி கோல்டா காயின் எடுக்க போகும்போது உங்களுக்கு அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாகும் டேக்ஸ்லாம். அதங்காட்டி வந்து அப்படி பிளான் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு கோல்டு எடுக்கிறீங்கன்னா வந்து ஒரு பவுன் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஒரு பவுன் போய் நீங்கள் வைக்க போகும்போது இன்னைக்கு தங்கத்தோட ரேட் வந்து ஒரு 1 லட்ச ரூபா இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு பவுன் 1 லட்ச ரூபா இருக்குன்னா நீங்கள் பேங்க்லேயோ ஏதோ ஒரு ஃபினான்ஸ்லேயோ வைக்க போகும்போது 70,000 மேக்ஸிமம் 60,000 50,000 ரூபாய்க்குள்ள தான் கொடுப்பாங்க. இதுவே வந்து நீங்கள் அப்படி வைக்காம வச்சிருந்தீங்கன்னா, வைக்காம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா அதோட அமௌண்ட் டபுளா மாறும். ஏன்னா தங்கத்தோட ரேட் எப்பவுமே குறையாது. இப்போ வந்து ஒரு 14,000 இருக்குதுன்னா ஏவரேஜா வந்து 11,000 ரூபா முடிக்கி டவுன் ஆகும். ஏன்னா அதுக்கு கீழே டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புதான் ஆகுமே தவிர வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதங்காட்டி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு பவுனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு போயிருக்கலாம், 2,50,000 ரூபாய்க்கு போய்க்கலாம். ஏன்னா தங்கத்தோட இதை சர்க்கிளை பொறுத்தளவுக்கு இந்த 2025ல வந்துதான் ரொம்ப ரொம்ப அப்பானது ரேட்டு. அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனா அப்போ யோசிச்சிருப்பாங்க, அப்போ வாங்கியிருந்தா இந்நேரத்துக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் இருந்திருக்கு, ஃபினான்ஸ் வச்சிருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதுக்கப்புறம் தங்கத்தோட ரேட் ஏறிட்டே தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்க வெளியிலயும் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். தங்கத்துலதான் இன்வெஸ்ட் பண்ணணும்ட்டு எல்லாம் இல்லை, வெளியிலயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒரு மிடில் கிளாஸா இருந்துட்டு சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே இருக்காது.
நானே சொல்றேன். உண்மையிலுமே நானே வந்து சேவிங்ஸ் வந்து அந்த அண்ணா சொன்னங்காட்டி தான் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணேன். இல்லைன்னா சத்தியமா வந்து இந்த சேவிங்ஸ் இந்த ஒரு ஆப் இருந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. அதங்காட்டி முடிஞ்ச அளவுக்கு மிடில் கிளாஸ் பசங்க இப்படிதான் பண்ணணும். ஏன்னா சேவிங்ஸ் பொறுத்தளவுக்கு கையில நீங்க கேஷ் வச்சிருந்தீங்கன்னா எப்படி செலவு பண்ணிடுவீங்க. அதங்காட்டி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ல வந்து நீங்க போட்டு கோல்டே எடுத்து வச்சுட்டீங்க. அது ஃபியூச்சர்ல உங்களை எமர்ஜென்சிக்கு நீங்க பெருசா வந்து எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் பழக்கமே இல்லை. இந்த வெள்ளி செயின் இருக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல தான் நான் போறேன். இது வந்து ஒரு 2 வருஷம் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்தாங்க அம்மா. எனக்கு வெள்ளி செயின் கூட வந்து போறதுக்கு அவ்வளோக்கா இஷ்டம் இல்லை. இப்பதான் நானே வந்து சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அந்த மாதிரி நமக்கு இந்த தங்கம் வெள்ளி மேல பெருசா வந்து ஆசை இல்லை. எதுக்காகனா ஒரு எமர்ஜென்சினா நமக்கு மெடிக்கல் செலவு அந்த மாதிரி ஏதோ ஒரு செலவுக்குனா நம்ம கோல்டை வச்சு கூட வந்து அந்த செலவை பார்த்துட்டு கோல்டை வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பைக் எடுக்கணும்னா கூட வந்து நீங்க ஒரு 2 பவுன் செயின் வச்சிருக்கீங்கன்னா அந்த செயினை கொண்டு போய் ஃபினான்ஸ்ல பேங்க்ல வச்சுட்டு பைக் வந்து ரெடி காசுல கொடுக்க எடுத்து பார்த்துக்குங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பைக் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஹையாக தான் இருக்கும். கோல்டு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் காசு இருக்கும்போது கூட ரிட்டர்ன் வந்து டக்குன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸஸாக பே பண்ணி கூட அந்த நகையை வந்து திருப்பிக்கலாம். அதை தான் வந்து நான் சொல்ல வந்தேன். இதே மாதிரி வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ சேவிங்ஸ் இந்த வயசில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எனக்கு கேஷாக வந்து கொஞ்சம் ஒரு 0.5 லேக் வந்து சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அது கொஞ்சம் எமர்ஜென்சியாக நமக்கு தேவைப்படுது. அதங்காட்டி சரி இப்போதைக்கு ஒரு 0.5 லேக் வந்து 0.5 லேக்குன்ட்டு ஒரு 1 லேக்கே வந்து நம்ம எப்படி வச்சு சேர்த்தணும். இந்த 2 இயர் அது இஎம்ஐ போக ஒரு 1 லட்சத்துக்கு மேலே வந்து சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் அந்த டார்கெட்டுக்காக தான் உழைக்கணும்னா வேலைக்கு போய் மட்டும் அந்த 1 லேக் வந்து சேர்த்த முடியாது. அதுங்காட்டி நம்ம சைட்லேயும் இன்னொன்று ஏதோ ஒன்று ஒர்க்குக்கு போகணும். அப்படி இல்லைன்னா பார்ட் டைமாக வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாதான் வந்து அந்த 1 லேக்குங்கிறத வந்து நம்ம சேர்த்த முடியும். பார்ப்போம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும். இப்போ தான் இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். போக போக நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரிலேருந்து நெக்ஸ்ட் மந்த் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் பாதியிலேருந்து நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அமௌண்ட்டுக்காக அப்படின்ட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை இப்போ இன்னொரு ஒர்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதங்காட்டி தான் வந்து சரி வீடியோஸ் வந்து நம்மளால பெருசாக வந்து இப்போதைக்கு நம்ம ரைடெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து போக போக அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, லவ் யூ ஸோ மச். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. லவ் யூ ஸோ மச்.